வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கள் ஈழத்துல ஒரு வீடு கட்டணும்னு யோசிக்கிறது தவறா? இல்ல. அப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு யோசிக்கும் போது சரியானவர்களை தேர்வு செய்யாம தவறானவர்களை தேர்வு செய்து நிறைய இடங்கள்ல பண இழப்பை சந்திக்கிறார்கள். அதே மாதிரி நிறைய கட்டுமான பணி செய்கிறவர்கள் அல்லது கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற நம்பிக்கையில அவர்கள்ட்ட தொழிலை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த வீட்டை கட்ட தொடங்கி பண இழப்பையும் சந்திக்கிறார்கள். இப்ப இந்த காணொளியில என்னுடைய பார்வையின் அடிப்படையில நீங்கள் எதிர்காலத்துல வீடு கட்டணும்னா எதையெல்லாம் கவனிச்சு கட்ட தொடங்கணும்ன்றதை சொல்றேன். முதலாவது, ஒரு வீடு கட்ட போறீங்களா தயவு செய்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல வர படங்களை பார்த்தோ காணொளிகளை பார்த்து மட்டும் தீர்மானித்து கொள்ளாதீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு கட்டட நிர்மாண நிறுவனத்தை நீங்க தொடர்பு கொள்ள போறீங்களா அங்கே இருந்து கொண்டு உடனடியாக தொடர்பு கொண்டு, வணக்கம், உங்களோட வீடு நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் என்ற உடனே அவர்கள் அடுத்த நாள் அவசரப்படுத்தியே சிலது உங்களை அதுக்குள்ள மூழ்க வைக்கலாம், ஒப்பந்தம் போட வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதுல அவசரப்படக்கூடாது. அந்த இடத்த நீங்க என்ன செய்யணும்னா, சரி எங்கே இருக்குங்க நிறுவனம் என்ற தகவல்களை எல்லாம் அறிஞ்சதுக்கு பிறகு நீங்க கட்டின வீட்டினுடைய விவரங்கள் தாங்கொண்டு அவர்கள்ட்ட கேளுங்கோ அல்லது அவர்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக போய் பாருங்கோ. பார்த்ததுக்கு பிறகு அதுல ஒரு 10-15 வீட்டை தெரிவு செய்யுங்கோ. அந்த 10-15 வீட்டுக்கும் இவர்களோட சேர்ந்து போங்கோ, போய் பாருங்கோ வீடு எப்படி இருக்குன்றதை அவர்கள் அப்படி இப்படின்னு காட்டுவார்கள். இப்ப நீங்க எதிர்ச்சியா போய் வீட்டை பார்க்க போறோம்னு ஒரு இடத்த சொன்னா அது நல்லா இருக்காது. இவர்களும் சேர்ந்து வந்து இவர்கள் தான் உங்களோட வீடு கட்டினது, நாங்க பார்க்க வந்திருக்கிறோம்னு எல்லாத்தையும் பாருங்க. அவர்கள்ட்ட அனுமதியை கேட்டு வீட்டினுடைய உள்பகுதி, மேல் பகுதி, சுத்தவரை இருக்கிற பகுதி, எந்த இடமெல்லாம் வெடிப்பு வரும் என்று யோசிக்கிறீங்களோ அப்படியான இடங்களை பாருங்கோ. அப்படியான இடங்களை பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வருவீங்க. ஓ, நல்லா இருக்கு என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க. இது வீட்டை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது, அந்த வீடு கட்டி எவ்வளவு காலம் என்று பாருங்க. ஒரு 10 வீட்டை அவர்கள் தெரிவு செய்து தாரார்கள்னா அந்த 10 வீடும் ஒரே ஆண்டுல கட்டப்பட்ட வீடாக கூட இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்ச காலம் முன்னுக்கு போய் உங்க நிறுவனம் எவ்வளவு ஆண்டுகள் இயங்கி கொண்டிருக்கின்றதை பார்த்து, ஒரு 10 ஆண்டா இயங்குதுன்னா எங்களுக்கு முதல்ல இருந்து அந்த வீட்டு பட்டியலை தாங்கொண்டு கேட்டு அந்த வீடுகளை போய் பாருங்க. ஏன்னா அவர்கள் தெரியலையேண்டா நீங்க அந்த நிறுவனத்துல வீட்டை கட்ட கொடுக்காதீங்க. அவர்கள் உங்களுக்கு தெரியணும். தங்களோட வேலை தரத்தையும் தங்களுடைய நிறுவனத்தினுடைய சேவையையும் சிறப்புன்றதை காட்டுறதுக்கு அவர் உங்களுக்கு தகவல்கள் தெரியணும். அப்ப அந்த மாதிரி வெவ்வேறு கால பகுதிகளில் கட்டப்பட்ட 10 ஆண்டுக்கு முன்னம் கட்டப்பட்டது, 8 ஆண்டுக்கு முன்னம் கட்டப்பட்டது, 6 ஆண்டுக்கு முன்னம் கட்டப்பட்டது, இப்போ கடைசியாக ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள கட்டப்பட்ட வீடுகளை ஒரு 3, 4, 5 கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னம் 15 ஆண்டுக்கு முன்னம் கட்டப்பட்ட வீடுகளையும் தெரிவு செய்து பாருங்க. ஏன்னா சில வீடுகள் காலம் போக போக அதன் தன்மைகள் கூட மாறலாம். நீங்க எத்தனை வீடுகளை அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கட்டப்போற வீட்டினுடைய பலன் இருக்கும். அந்த நிறுவனத்தை நன்றி சொல்லி நாங்கள் தொடர்பு கொள்றோம்னு சொல்லி போட்டு அடுத்த நாளோ அல்லது ஒரு நாட்களுக்கு பிறகு அந்த வீடுகளுக்கு திரும்ப போய் பாருங்கோ எப்படி இருக்குன்றதை நீங்களா பாருங்க. அவர்கள் மேலோட்டமாக காட்டி போட்டு போவார்கள். நீங்கள் அவர்களோட கதைச்சு உள்ளுக்கு போய் இந்த மேல் பகுதி, சீலிங் வேலைப்பாடு, தரைப்பகுதி, இப்போ நிறைய இடங்கள்ல மாபிள்கள் எல்லாம் கிளம்புற மாதிரி எல்லாம் வருது. கதவை பாருங்கோ, பின்பகுதியை பாருங்கோ, முன்பகுதியை பாருங்கோ, நீர்த்தாங்கியை பாருங்கோ, கூரை அமைப்பை பாருங்கோ, என்னென்ன எல்லாம் அந்த வீட்டில் பார்க்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமா நீங்கள் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள்ட்ட கேளுங்கோ. இப்படி நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம், நீங்கள் என்ன அனுபவிச்ச, நீங்கள் இந்த வீட்டில் திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்களா போன்ற தகவல்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் இதை வெளியிலேயே சொல்ல மாட்டோம்னு தயவு செய்து நம்பிக்கை வார்த்தை கொடுத்து அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். இன்றைக்கி அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொன்னால் நாளைக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு சொல்லி போட்டு அதில் துரோகம் செய்யக்கூடாது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களோட கதைச்சு பேசி அதை தெரிஞ்சு கொண்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு 10-15 வீடு பார்க்குறீங்களா, ஒரு 10 வீடு பார்த்தா அதில் 8 வீடாவது சரியா இருக்கணும். குறைந்தது 8 வீட்டில் இருக்கிற உரிமையாளர்கள் எந்த குறையும் சொல்லக்கூடாது. 8 வீட்டினுடைய அமைப்பும் சரியா இருக்கணும். 8 வீட்டினுடைய வேலை தரமும் அப்படியே இருக்கணும், இருந்த மாதிரி வேலை செய்த மாதிரி இருக்கணும். அப்ப அதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு சரி என்று போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு அடுத்த கட்டமா ஒப்பந்தம் போடுங்க. ஒப்பந்தம் போடும்போது நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, ஒரு கட்டட நிர்மாண நிறுவனம் என்ன ஒப்பந்தத்தை கொடுக்குதோ அதுல கையெழுத்து போட்டுட்டு போறது. தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு சட்டத்தரணி இருந்தால் அந்த சட்டத்தரணி மூலமா அதை ஆராய்ஞ்சு படித்தறிந்து
நீங்கள் அதை எப்படி மாற்றணும்னு யோசிக்கிறீங்களோ அதை அவர்கள்ட்ட சொல்லுங்க. தண்ணி தெளிக்கிறது அது இது கட்டாயம் செய்யணும், அது செய்யாட்டி நாங்கள் அதை ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்வோம். அந்த மாதிரி என்னென்ன வசனங்களை நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதை சேர்த்து கொள்ளுங்க. அடுத்த கட்டமா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்களை நீங்க முதலே கதைக்கணும். அதெல்லாம் சரியா ஆராய்ந்ததுக்கு பிறகு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்கோ. போடும்போதும் நீங்க சொல்லணும், ஏதாவது குறைகள் அந்த வீட்டில் இருந்தா அந்த இடத்த உடனே சொல்லுவோம். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலையேண்டா அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக நாங்க ரத்து செய்வோம். இப்போ ஒரு கதைக்கு ஒரு கான்கிரீட் போடுறார்கள்டா, ஒரு கான்கிரீட் போடுறதை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிழை என்று சொன்னால் அந்த பிழையை உடனே அவர்களுக்கு சொல்லி அதை உடனே திருத்தணும். அவர்கள் அதை கொட்டி போட்டு கூட திருத்தணும். அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்க. அதில் மனமுடைஞ்சு இப்போ ஒரு வீடு கட்டேக்க, ஐயோ இவர்கள் கட்டுறார்கள், கட்டி முடிக்கட்டும், நல்ல வடிவாக வந்துடுது, சரி அப்பா இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும், அது ஒரு தூண்டானே போட்டு நீங்கள் அசண்டையினமாக இருந்துட்டு பிறகு யாரையும் குறை சொல்கிற அளவுக்கு போகாமல் அப்படி நடந்து கொள்ளுங்க. அடுத்தது ஒப்பந்தம் போட்டு எல்லாம் முடிஞ்சாலும் வீடு அவர்கள்ட்ட கட்ட கொடுத்தாலும் வீட்டினுடைய உரிமையாளர்களான நீங்கள் உங்கள் தரப்பில் ஒரு 2 கோடிக்கு வீடு கட்டுறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கூட செலவழிக்க முடியாதா, அல்லது ஒரு 20 லட்சம் ரூபாய் கூட செலவழிக்க முடியாதா? அந்த 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சோ 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சோ ஒரு ஆளை, உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை தயவு செய்து அங்கே மேற்பார்வைக்கு வையுங்கோ. அவரா நின்று பார்த்து பிழை சொல்லணும். ஏன்னா ஒரு தூணுக்குள்ள எத்தனை கம்பி வைக்கிறாருல, அவருக்கும் அந்த அறிவு இருக்கணும் விளங்குதா? அப்போ அப்படியான ஒருவரை நீங்கள் அங்கே தீர்மானித்து அந்த இடத்த விடணும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஆளை சம்பளத்துக்கு பிடிப்பீர்களாக இருந்தால் அவர்களோட சேர்ந்து உங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு 10-15 கண்காணிப்பு கேமரா வார மாதிரி கண்காணிப்பு கேமராவை போட்டுங்க, சுத்தவரை போட்டு அதை அவதானிச்சு கொண்டுருங்க. என்ன நடக்குது, வேலை நடக்குதா, அப்படி நடக்குதா, இப்படி நடக்குதா, ஏதாவது பொருள் கொண்டு வரார்களா, இது போன்ற எல்லாவற்றையும் அவதானிங்க. அடுத்தது நீங்கள் ஒப்பந்தம் செய்ய போறீங்கன்னா நிறைய பேர் கூலிக்கு செய்ய கொடுக்கறது, சில பேர் முழுமையாக கொடுக்கறது. கூலிக்கு கொடுத்துட்டு பிறகு அவர்கள்ட்ட பொருளை வாங்க கொடுத்துட்டு அந்த காசையும் கொடுக்காம இருக்கிறவர்களும் இருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் ஒரு வேலையை செய்து முடிக்கிறார்கள், ஒரு நிறுவனத்தினூடாக செய்து முடிச்சா அவர்கள் இந்த காசை முதல்ல கொடுக்கணும். ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லணும். நீங்கள் இந்த குறையை திருத்தி தந்தா நான் அடுத்த கட்டமாக உங்களுக்கு காசு தருவேன் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வாரது தான் நல்லது. இப்படி நீங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கும் வரைக்கும் நிறைய தகவல்களை பார்க்கணும். அப்படி பார்க்காம நீங்கள் வீட்டை ஒரு முகநூல் தளத்தில் வர விளம்பரத்தை பார்த்து அவர்களோட உடனடியாக ஒப்பந்தம் செய்து கட்டுவீர்களாக இருந்தால் அதில் நீங்கள் பாரிய அளவான பின்னடைவை சந்திப்பீங்க. அடுத்தது வீட்டை கட்டுறதுக்கு முதல் சரியான வரைபடத்தை வாங்கி அதில் உறுதியான நிலைப்பாடோட இருங்க. அப்படி மாற்றுங்க, இப்படி மாற்றுங்க, இடையில போய் நின்று மாற்றுன்னு சொன்னால் கட்டுற இந்த செலவுன்றது கூடிக்கொண்டு தான் போகும். ஒன்றை புதுசாக கட்டுறதை விட உடைச்சு கட்டுறதுக்கான செலவு கூட. அடுத்தது புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் இங்கே வீடு கட்டும் போது தான் நிறைய பண பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. சரியான சேவையை வழங்காமல் இருக்கிறார்கள். அதெல்லாம் மன வருத்தமானது. இப்படி யாராவது பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீங்களா? அப்படியான பிரச்சனைகளை எப்படி சமாளித்து கொள்ளலாம் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்று இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.